இந்த காலை வேளையில் கூட இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். கர்த்தாவே தகப்பனே, மகிமை உள்ள தேவனே, கர்த்தாவே இந்த காலை வேளையில கூட ஐயா உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, கர்த்தாவே சுத்திரம் ஆண்டவர் முடியாக ஆண்டவரே, கர்த்தாவே தகப்பனே ஒரு ஆளுகை செய்வீராக தகப்பனே சுத்திரம் ஆண்டவரே, பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே கர்த்தாவே சுத்திரம் ஆண்டவரே, ஆராதனை வேலை கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலும் தகப்பனே உம்முடைய நாமம் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு தங்கி இருக்கும்படியாகும் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே இந்த ஆராதனை ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே இந்த இடத்துல ஒருத்தர் நீர் ஆண்டவரை உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரை அந்த கர்த்தாவே இடத்தையும் ஆண்டவரை கர்த்தாவே முதல் முடிவு பரியந்த உம்முடைய பிரசன்னம் தங்கி இருப்பதாக ஆண்டவரை உம்முடைய நாமம் ஒன்றைய மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையில கூட நாம் சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை இந்த வேளையில மகிமைப்படுத்தலாமா? இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே, நம்மோடு கூட இணைந்திருக்கிற தேவன் அவரை உயர்த்தி நாம் இந்த வேளையில கூட ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? செய்கிறாரே தெய்வம் தாவரிக்கும் ஸ்தலமே, தான் ஜனத்தாரின் மத்தியிலா தெய்வம் தாவரிக்கும் ஸ்தலமே, தான் ஜனத்தாரின் மத்தியிலா தெய்வம் தேவனாயிரத்தில் கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. சீயோனின் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார், சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமே சுவிசேஷந்தனை துதி உயர்த்திடுவோம் உம்மையே, சீர் மிகுந்திடுமே சுவிசேஷந்தனை துதி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. விளக்கும் அவரே, தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, ஜீவனால ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே, ஜீவனாலிதம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே, மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் எங்கள் பாதங்கள் நிற்கிறதே, என்றும் துதியுடனே அதன் வாசல் எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா.
நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற தேவன். அவர் எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலைகளும் கூட அவருடைய நேசம் நம்மோடு கூட இருந்து அவரே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. வெளியில கூட இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா. அனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிற தேவன். அவரை உயர்த்தி இந்த வேளையில் இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா. இருக்கிற இடத்துல கூட உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடலாமா. அவர் நித்திய புயலும் ஆதாரமே, அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயலும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயலும் ஆதாரமே. கருண்யத்தாளே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாளே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். நாதிரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தெய்வம், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயலும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயலும் ஆதாரமே. அருக பாதை ஆறுளில் தூய தேவ ஒளியே, கனக பாதை ஆறிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றாய் மாற்றினாரே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, நித்திய புயலும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயலும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கையில் செழித்திடுதே தூய தேவ அருளால். சொல்லுமா, வறண்ட வாழ்க்கை, வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். சொல்லும், நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடி போ. நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயலும் ஆதாரமே. அநாதனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயலும் ஆதாரமே. இருவை கூர்ந்து மனதுருகும் தூய தேவரே, இருவை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. சமாதானத்தில் உடன்படிக்கை தம்மை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். சமாதானத்தில் உடன்படிக்கை தன்னை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த
காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. சேனையதி மனம் பார்த்தருகே செலுத்துவோம் கானமும் மகிமையுமே. சேனையதி மனம் பார்த்தருகே செலுத்துவோம் கானமும் மகிமையுமே. அற்புதமே நம் அன்பெனக்கே, அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். அவருடைய நாமத்திற்கே மகிமை. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், அவற்றில் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல கண்களை மூடி தேவனை ஆராதிக்கும்படியாக, கர்த்தருடைய பிரசன்னம் நம் மத்தியில் அசைவாடும்படியாக ஒரு மகிமையின் தேவனை ஆராதிக்க நாம் கடந்து வந்திருக்கிறோம். O Lord, we welcome you. கர்த்தாவே, நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு செல்லும்படியாக மகிமையுள்ள தேவனே ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, கர்த்தாவே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது செலுத்துகிறோம் ஆண்டவரே. வரவேற்போமா வரவேற்போமா. ஆளுகை செய்கிற ஆவியானவர் கர்த்தாவே, எங்களை ஆளுகை செய்து நடத்துகிற ஆவியானவரே ஆண்டவர், கர்த்தாவே இருதயத்தின் ஆண்டவரே, கர்த்தாவே பாருங்கள் வேதனைகள் இதை நாம் நினைக்கிற நேரம் இதல்ல. ஓ கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம் இது, கர்த்தரை உயர்த்துகிற நேரம் இது. கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர் வருவார் என்று சொன்னார், அது போதும். அது எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறவராய் ஓ கர்த்தரை வரவேற்று, கர்த்தரை வரவேற்று. Lord, we lift up, oh we lift up your hands, Father. We lift our hands up, Father. Oh, we welcome you, Master. We welcome you, Master. We welcome you, Master. Oh Lord, we welcome you, Master. We welcome you, Master. Oh சொல்லுமா கர்த்தாவே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஓ உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் தகப்பனே. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. இறங்கி வாரும்
ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவி வரவே கர்த்தாவே, கர்த்தாவே எங்களை தகப்பனை கர்த்தாவை உயர்த்துகிறவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே கர்த்தாவே எங்களை தகப்பனே கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து, ஓ கர்த்தாவே உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓ இந்த நாளில் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, ஓ உம்முடைய பிரசன்னம் கர்த்தாவே, ஒரு எலியாவின் பலிபீடத்தில் ஆண்டவரே, ஓ இறங்கின ஆண்டவரே, ஒரு வல்லமையுள்ள பிரசன்னத்தை போல ஆண்டவரே, ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரு பனி போல பெய்கிற ஒரு பிரசன்னத்தை போல ஆண்டவரே, ஓ கர்த்தாவே இந்த வேளையில கூட ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் ஆண்டவரே ஓ வாஞ்சித்து கர்த்தாவை வாஞ்சித்து ஓ கர்த்தாவை நிற்கிறோம் ஆண்டவரே. ஓ நீர் எங்களை நிரப்புவீராக, ஓ நீர் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. அசைவாடுகிற ஆவியானவரே, ஓ ஆட்கொள்ளுகிற ஆவியானவரே ஆண்டவரே, ஓ இந்த வேளையில கூட ஆண்டவரே, ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்று மோசே முன்பாக ஆண்டவரே, ஓ கர்த்தாவே எத்தனையோ பிரச்சனைகள் ஆண்டவரே, ஓ எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே, ஓ எத்தனையோ மந்திரவாதிகள் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிற போது ஆண்டவரே, ஓ கர்த்தாவே நீரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓ மோசேயோடு இருந்த ஆண்டவரே, ஓ உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி நீரே ஆண்டவரே, ஓ கர்த்தாவே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற தேவனே ஆண்டவரே, ஓ நித்திய மகிழ்ச்சியை தருகிறவர், ஓ நித்திய மகிழ்ச்சியை தருகிற தேவன் அவர். அவரே நாம் உயர்த்துவோம். அவரே நமக்கு அவரே நமக்கு அடைக்கலமா இருக்கிறவர், அவரே நமக்கு ஆறுதலா இருக்கிற தேவன் அவர். ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி அந்த வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிப்போமா? அந்த வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிப்போமா? ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓ அந்த வல்லமையுள்ள தேவன் அவர் எத்தனை மகத்துவம் உள்ளவராயிருக்கிறார், ஓ எத்தனை மகிமையுள்ளவராயிருக்கிறார். அவரை நாம் ஆராதித்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமை என்னுடையவர், நான் என்றென்று அவருடையவன். சொல்லுமாயிருக்கிற இடத்தில் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் நீலி என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தொண்டை சத்தார் என்னையும் கவர்ந்து கொண்டவரே, என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவர். கரங்களை உயர்த்தி அப்படியே தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், அவருடைய பிரசன்னம், தேவ பிரசன்னம் ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னேசுவே, மாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா, உயிருள்ள நாள் வரை உழைக்கணுமையா, உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணுமையா. தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம்
என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. அப்படிப்பட்ட பிரச்சனை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவருடைய பிரசன்னம் அப்படிதான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பகலிலே மேக ஸ்தம்பமாயும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாயும் எல்லா வேளையில கூட நம்மை பாதுகாக்கிற ஒரு பிரசன்னம், எல்லா வேளைகளிலும் கூட நம்மை வழி நடத்துகிற ஒரு பிரசன்னம், அவருடைய பிரசன்னம். கர்த்தாவே அவருடைய பிரசன்னம் அப்படிதான். அவருடைய பிரசன்னத்தை நாம் வைத்திருக்கிற போது, அவருடைய பிரசன்னம் நம்முள்ளே தங்கி இருக்கிற போது, எல்லாவற்றிலும் எல்லாமாய் நம்மை நடத்துகிறவர், எல்லாவற்றிலும் எல்லாமாய் நம்மோடு கூட இருந்து ஒரு மன மகிழ்ச்சியின் வாழ்க்கைக்குள்ளாக ஒரு மன மகிழ்ச்சியை தருகிற தேவன் அவர். ஒரு நித்திய மகிழ்ச்சி, ஒரு நித்திய மகிழ்ச்சி என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னார். எந்த சூழ்நிலைகளும் நாம் வேதாகமத்தில் பலரை குறித்து நாம் வாசிக்கலாம். யோபுவை குறித்து நாம் பார்க்கிற போது யோபு எந்த ஒரு சூழ்நிலை கூட தேவனை விட்டு பிரியாமல், எந்த ஒரு சூழ்நிலை கூட தேவனை பற்றி கொண்டு தேவனை சார்ந்து தேவனை பற்றி கொண்டு இருக்கிற போது கர்த்தர் யோபுவை எப்படி உயர்த்தினார், கர்த்தர் யோபுவை எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அதே போல அதே தேவன் என்றும் ஜீவிக்கிறார். அதே தேவன் நம்மை நடத்துகிறவர், அதே தேவன் நம்மை பாதுகாக்கிறவர், அதே தேவன் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் கூட அவரை நாம் சார்ந்து அவரை நாம் பற்றி கொண்டு அவரிலே நாம் நிலைத்திருக்கிற போது கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிதான் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவர், அப்படிதான் செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் நடத்தி செல்லுமையா. இருக்கிற இடத்துல கேட்போமா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இருக்கிற இடத்துல கூட நாம் ஒருமனப்பட்டவர்கள் தேவனே, என்னாலும் சித்தம் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அவரே நம்மை நடத்துகிறவர். பாடுவோமா, ஆவியானவரே எங்களை ஆவியானவரே, எல்லா சூழலிலும் எங்களை நடத்து சுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. சுலமாய் நாளில் அவருடைய சித்தம் அவருடைய சித்தத்தின் நேராக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் செபிக்க வேண்டும், எதற்காக செபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அவரே நம்மோடு வாசம் பண்ணுகிறார். எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் நாம் கொடுக்கிற போது அவர்
நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன், நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேளையில கூட ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்படுகிறோம் தகப்பனே. உம்முடைய நாமத்துல நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே, ஓ கர்த்தாவே, இந்த நேரலையில இணைந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே, ஓ நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுடைய தேவைகள் என்ன என்று ஆண்டவரே அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, அவர்களுடைய தேவைகளை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ நீர் அவர்களுக்கு ஆண்டவரே சந்திக்கும்படியாக ஆண்டவரே, ஓ எல்லாவற்றிலும் தகப்பன் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு கர்த்தாவே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ மகிமையின் தேவன் ஆண்டவரே, ஓ நீரே எங்களை கொண்டு நடத்துங்க. ஓ நீரே எங்களை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களோடு கூட பேசுங்க. ஓ நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, இந்த ஆராதனையின் ஆண்டவரே, ஓ தகப்பனை மீதியான வேலையை கூட கர்த்தாவே உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுதும் கூட சங்கீதம் 121வது சங்கீதத்தை நாம் முறையாய் வாசிப்போம். Psalm 121. சங்கீதம் 121ஆம் சங்கீதம். I will lift up my eyes to the hills, from whence comes my help. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். My help comes from the Lord who made heaven and earth. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். He will not allow your foot to be moved. He who keeps you will not slumber. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். Behold, he who keeps Israel shall neither slumber nor sleep. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குகிறதுமில்லை. The Lord is your keeper. The Lord is your shade at your right hand. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். The sun shall not strike you by day, nor the moon by night. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. The Lord shall preserve you from all evil. He shall preserve your soul. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். The Lord shall preserve your going out and your coming in, from this time forth and even forevermore. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். 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 ஹல்லேலூயா. ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்களுக்கு இந்த வேளையில கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். Hallelujah. And this morning we welcome each and every one of you as gathered here in the name of our Lord Jesus. ஜீவசுவாசம் ஆசீர்வாத சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். From Breath of Life Blessing Church, we bless each and every one of you watching this. தேவ நாமம் மகிமைப்படத்தக்கதாக இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் In this morning, let the Lord's name be glorified. Let him talk with us today. வேதாமத்திலிருந்து உன்னத பாட்டின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். Let us turn our Bible to Song of Solomon, chapter 5, verse 16. உன்னத பாட்டு 5:16 இப்படி சொல்லுகிறது. Song of Solomon 5:16 says, சுலமித்தி அங்கே பேசுகிற போது தன் நேசரை குறித்ததான ஒரு சாட்சியை சொல்லுகிறாள். Here Shulamite describes about him. அவர் வாய் மிகவும் மதுரமானது. She said his mouth is most sweet. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். He is altogether lovely. இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் நேசர். This is my beloved and this is my friend, O daughters of Jerusalem. சுலமித்தி தன்னுடைய நேசரை குறித்து பேசுகிற போது சொல்லுகிற காரியங்கள். Here it is about Shulamite talking
தன்னுடைய நேசர் எப்படிப்பட்டவர் என்று அவள் சொல்லுகிற போது, when she describes about his அந்த வேத பகுதி beloved, சொல்லுகிறது அவர் முற்றிலும் அழகுள்ளவர். this verse says he is altogether lovely. அழகு என்பதற்கு பல்வேறு வகையான காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். We can see so many things about beauty. பியூட்டி என்பதனுடைய அந்த டெஃபினிஷனை நீங்கள் பார்க்கிற போது, If we look carefully about the definition of beauty, அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அழகு என்று சொன்னால் என்னவென்று சொல்லி. there are so many things written about beauty. நீங்கள் உலக பிரகாரமான அந்த அகராதிகளிலே நீங்கள் போய் தேடி பார்க்கிற போது, When you search in the dictionaries about beauty, அழகுக்கான அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. there are so many things written about beauty there. அதிலிருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் எடுத்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசட்டும். Let me pick few of those and talk with you today. சுலமித்தி தன் நேசரை குறித்து பேசிக் கொண்டு வருகிற போது, Here when Shulamite talks about her beloved, அங்கே 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து அவள் பேசுகிறாள். here in chapter 5 verse 9 she talks. அநேகரோடு கூட பேசுகிற போது அவர்கள் கேட்டார்கள், உன் நேசர் எப்படிப்பட்டவர்? When she was interacting with many, they questioned her how your loved one is. உன் நேசர் எதனாலே விசேஷமானவர் என்று சொல்லி, How special he is, in what way he is special. அவள் ஒவ்வொன்றாய் சொல்லிக் கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். She is kind of describing each and everything. அவர் சொல்லுகிறார், என் நேசருடைய தலை தங்கமயமானது. When she describes about the head, she said it is like a golden thing. அவருடைய தலைமுடி கருமையாய் காகத்தை போலவும் சுருள் சுருளாகவும் இருக்கிறது என்று சொன்னாள். She says like his hair is curly and like a raven. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதியோரம் தங்குகிற புறாக்கண்களுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொன்னாள். His eyes is like the raven which is near the rivers. அந்த கண்கள் பாலினாலே கழுவப்பட்ட கண்கள் என்று சொல்லுகிறாள். The eyes are like washed with milk. அவருடைய கரங்களை குறித்து, கால்களை குறித்து, சரீர அவயங்களை குறித்து பேசிக் கொண்டே வருகிறவள். She is continuously talking about his body, his hands and his legs. அநேக காரியங்களை விவரித்துக் கொண்டே வருகிற சுலமித்தி சொல்லுகிறாள். When the Shulamite was describing everything, she says, அவளாலே அவளுடைய அழகை பூரணமாய் விவரிக்க முடியாத போது, at one point of time she couldn't completely explain his beauty. அவள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது போல சொல்லுகிறாள், என் நேசர் முற்றிலும் அழகுள்ளவர். She is stopping with a punctuation of like she says, altogether lovely he is. அழகு என்பது எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது? Which describes about the beauty. எது அழகு? Which is the beauty? எதன் அடிப்படையிலே அழகை நீங்கள் தீர்மானிக்க போகிறீர்கள்? In what basis you are going to describe beauty? இன்றைக்கு அநேக தங்களை அலங்கரித்துக் கொள்ளுகிற போது அதன் மூலமாய் அழகு உண்டாகும் என்று சொல்லுகிறார்கள். People say while beautifying themselves they are turning into beautiful. ஒரு அலங்காரம் அழகானதோ? Is beautifying giving beauty? தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறது நிமித்தமாக ஒரு மனிதன் அழகாய் மாறிவிட முடியுமோ? Can a man transform beautiful when he beautifies him? அலங்கரிப்பை குறித்து பவுல் பேசுகிற போது, When Paul talks about beauty, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. 1 Timothy 2 chapter 10 says, verse 10 says, எது அழகு எது அழகு இல்லை என்று அங்கே சொல்லுகிறான். what is beauty and what is not beauty he says. எது அலங்காரம் எது அலங்காரம் இல்லை என்று சொல்லுகிறான். Which is beauty and which is not beautifying he says here. ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்விலே காணப்பட வேண்டிய அலங்காரங்களை குறித்து பேசுகிறான். Here he talks about the things which has to be seen in people of God's life. எது உன்னை அழகாக்கும் என்று சொல்லுகிறான். What will beautify you he says here. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை வாசித்து பாருங்கள். In 1 Peter chapter 3 1 to 5 says, அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்படி சொல்லுகிறான். here apostle Peter says, ஐயா எது அழகு எது உன்னுடைய அலங்காரம் என்று சொல்லுகிறான். which is your adornment and which is your beauty he describes. ஒரு மனிதனுடைய அழகும் அலங்காரமும் அவனுடைய குணாதிசயங்களின் அடிப்படையில் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. The beauty and his character is like defined by his character. இன்றைக்கு உலகம் சொல்லுகிறது வெள்ளையா இருக்கிறவன் அழகா இருக்கிறான் என்று சொல்லி. The world says a man who is looking fair looks beautiful. கலரா இருப்பது அழகோ? Is looking fair is beauty? சுலமித்தி சொல்லுகிற போது சொல்லுகிறாள், நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். Shulamite says, even I'm dark but I'm beautiful. கருப்பு அழகில்லை என்று யார் சொன்னது? Who said black is not beauty? கடந்த நூற்றாண்டுகளிலே தான் அமெரிக்காவில் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். In the last centuries in the United States they took
a thing there. எத்தனையோ போராட்டங்களுக்கு பின்பதாக அவர்கள் சொன்னார்கள், After so many struggles, they said, கருப்பும் அழகுதான் என்று they சொன்னார்கள். said black is also beauty. என் வேதம் சொல்லுகிறது, பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக சுலமித்தி சொல்லுகிறார், The Bible says 1,000 years before Shulamite says நான் this. கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். I am dark, but I'm still beautiful, she கருப்பாய் says. இருக்கிறவங்க எல்லாம் அழகா தான் இருக்கிறார்கள். People who are looking dark are also அழகு beautiful. என்பது கலரிலே இல்லை. The beauty is not defined by its color. இங்கே உலகம் சொல்லுகிற மன்மதன் என்று சொல்லுகிறவர்கள், The people, a man who is said is beautiful, ஓ மன்மதன் என்று சொல்லுகிறவனே கருப்பு என்று a சொல்லப்பட்டிருக்கிறது. man who is called like in that name is also dark. உலக அழகி என்று போற்றப்பட்ட கிளியோபாட்ராவே கருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Cleopatra, who was named most beautiful lady, is also dark. இன்றைக்கு அநேக காரியங்களை நீங்கள் அப்படி பார்த்து கொண்டே போக முடியும். You can see so many things like that. அது அல்ல என்னுடைய செய்தி. That is not my sermon அழகு today. என்பது எதிலே இருக்கிறது? Beauty rests in which? அழகு என்பது அதனுடைய முன்மாதிரி தன்மையிலே இருக்கிறது. Beauty is like it resembles in the previous thing. ஒரு மாடலாக இருப்பதிலே தான் அழகு இருக்கிறது. Beauty is defined in being a model. ஒரு முன்மாதிரியாக நீங்கள் வாழுகிற போது When you stand as an example, அதுதான் அழகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. that is an beauty. இங்கே சுலமித்தியை குறித்து ஆண்டவர் பேசுகிற போது சொல்லுகிறார், When a Lord talks about Shulamite, he அவர் says, சொல்லுகிறார், அங்கே நீங்கள் வாசிக்க முடியும், அதே 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற போது 10வது வசனம் அப்படி சொல்லுகிறது. in Song of Solomon chapter 6 verse 10 says, சந்திரனை போல அழகு என்று எழுதப்பட்டிருக்கிறது. she is like a moon, it is ஐயா, written. சந்திரனை ஒரு ஓமைக்காக சொல்லுகிற போது He compares moon with இங்கே her. சுலமித்தி அவர் சொல்லுகிறார், இவள் சந்திரனை போல அழகுள்ளவள். The Lord says she is like fair as a moon. நிலாவிலே என்ன அழகு இருக்கிறது? What beauty rests in the moon? நிலாவிலே காணப்படுகிற அந்த அமைதியை போல ஒரு அழகு வேறு எதுவும் இல்லை. The peace which we find in moon is not equal to anything. எத்தனை அமைதி, எத்தனை சாந்தத்தை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். You can see so much of peace from the moon there. நிலவு ஒளி வீசுகிற அந்த ராக்காலங்களிலே உண்டாகிறதான அந்த அமைதியும் பெருமகிழ்ச்சியும், When you can experience the delight and the peace in the full moon day. இருளின் மேலே நிலவுக்கு இருக்கிறதான அந்த ஆளுமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? The moon has the rights and control over the darkness. எத்தனை அமைதியாய் அது ஆளுகை செய்கிறது. How peacefully it controls the darkness. ஒரு அமைதியான ஆளுகை அழகு. It is the peaceful control is beauty. எத்தனையோ பிள்ளைகள் சாப்பிட மறுக்கிற போது, When many children are refusing to eat, இந்த காலத்து அம்மாக்களை போல அல்ல. not like this age people. இந்த காலத்து அம்மாக்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு செல்போனை காட்டி சாப்பிட ஊட்டுகிறார்கள். This age people, mothers are showing their mobile phones to feed their children. அந்த கால அம்மாக்கள் எல்லாம் நிலாக்களை காட்டித்தான் சோறு ஊட்டினார்கள். The previous age mothers were like they fed their children by showing the moon. சாப்பிட மறுக்கிற எந்த குழந்தையும் நிலாவை பார்க்கிற போது சாப்பிட ஆரம்பிக்கிறது. Each and every baby which refuses to eat starts eating when அந்த சந்திரனுடைய அழகை நீங்கள் சரியாய் கவனியுங்கள். Listen to me carefully about the beauty of the moon. எத்தனை அமைதி, எத்தனை சாந்தத்தோடு கூட இருக்கிறதை பார்க்கிற போது, How peaceful it is. அதனுடைய ஆளுமை, அதனுடைய தன்மைகள் வெளிப்படுகிற போது, when its control and things are exhibited. அதை சரியாய் ஏற்றுக்கொள்கிறவர்கள் மாத்திரமே அந்த ஆளுமையை அனுபவிக்க முடியும். The people who are accepting that can experience its control. அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். Those people only can experience the அந்த delight. பூரண சந்திரன் வெளிப்படுகிற நாளிலே, On the full moon day, அந்த சந்திரனுடைய கிரகங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டிருக்கிற சமுத்திரம் மாத்திரமே, the ocean which is experiencing all the things from the moon, அந்த கடல் மாத்திரமே அந்த சந்திரனுடைய அந்த ஒளியிலே அது பெருமகிழ்ச்சி அடைகிறதை பார்க்க the முடியும். ocean is getting delighted on the full moon day. அது அலைக்கரங்களை தட்டி ஆர்ப்பரிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். It experiences joy through the waves. அந்த ராக்கால சந்திர வெளிச்சத்திலே அள்ளிமலர் மாத்திரமே தன்னை பூரணமாய் மலர்ந்து மகிழ்விக்கிறதை பார்க்கிறோம். Oh, in the midnight day, only that flower is blooming. சரியா என்னோடு கூட கவனியுங்கள். Listen very carefully to me. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. Let the Lord be glorified. சுலமித்தி சொல்லுகிற போது சொல்லுகிறார்,
சொல்லுகிறார். When Shulamite says, ஓ என் நேசர் முற்றிலும் அழகுள்ளவர். he is altogether lovely. அந்த அழகு எதிலே வெளிப்படுகிறதா? In what the beauty is being, ஒரு முன்மாதிரியாய் சொல்லக்கூடிய தன்மையிலே. it is by a character which is shown as an example. யோவான் 13:15 அப்படி சொல்லுகிறது. John 13:15 says, ஆண்டவர் பேசுகிற போது சொன்னார், when the Lord spoke, he says, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி do as what I did to you. ஒரு மாதிரியை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். I am setting up an example before you. ஆண்டவர் ஏன் முற்றிலும் அழகுள்ளவர்? Why the Lord is altogether lovely. ஒரு முன் மாடலாக அவர் வாழ்ந்து விட்டு போனார். He stood as an example for us. ஒரு முன் மாதிரியை வைத்து விட்டு போனார். He kept his example before us. அங்கே நீங்கள் பார்க்கிற போது அவரை போல எல்லாம் நீங்கள் ஒருவரை பார்க்கவே முடியாது எங்கும். You cannot see anybody like him. யோவான் 13:14 அப்படி சொல்லுகிறது. John 13:14 says, அவர் ஆண்டவராய் இருந்தும் he was the Lord, அவர் தேவனாய் இருந்தும் he was the God, தேவனுடைய குமாரனாய் இருந்தும் he was the Son of God. அவர் ஒன்றுமில்லாதவரை போல சீடர்களின் கால்களை கழுவுகிறார். Oh, he was washing the feet of his disciples. தாழ்மைக்கு முன்மாதிரியை வைத்து விட்டு போகிறார். Oh, he was an example of being humble. சூழ்நிலைகளுக்கு நடுவிலே அவர் கடந்து போகிற போது When he entered into situations, மத்தேயு 26:50 சொல்லுகிறது, Matthew 26:50 says, தன்னோடு கூட இருந்தவன் தன்னை காட்டிக் கொடுக்க தீர்மானித்த போது, a man who was with him betrayed him. தன்னோடு கூட வாழ்ந்தவன் தன்னை காட்டிக் கொடுக்க துணிந்த போது, When a man who was with him, he came to accuse Jesus. தன்னை காட்டிக் கொடுக்கும்படி கடந்து வந்த போது, When he came to accuse Jesus, யூதாஸ் காரியோத்தை பார்த்து ஆண்டவர் சிநேகிதனே என்று அழைத்தார். Jesus called Judas Iscariot as friend. சத்துருக்களை நேசிக்கிறதிலே ஒரு முன்மாதிரியை வைத்து விட்டு போனார். Lord was an example of loving enemies. எத்தனை அதிகாரம் எத்தனை வல்லமை இருந்த போதும், How much power and how much authority he 1 had. பேதுரு 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக கவனத்தை திருப்புங்கள். Listen to me in 1 Peter chapter 2. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரைக்கும். In 1 Peter chapter 2 verse 21 to 33. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறான், நீங்கள் பின்பற்றி நடக்கும்படியாக. The apostle Peter says to you should follow. அவர் ஒரு முன்மாதிரியை வைத்து விட்டு போய் இருக்கிறார். He has left us an example. ஐயா, அந்த முன்மாதிரியை நீங்கள் சரியாய் கவனியுங்கள். Listen carefully about the example. ஏன் இயேசு பூரண அழகுள்ளவர் என்று சொல்லுகிறார்? Why the Lord is, பாவிகளுக்கு மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருந்த போது, when he was traversing in between of the sinners, அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு பதிவு செய்கிறார். apostle Peter writes like அவர் this. பாவம் செய்யவில்லை என்று சொன்னார். He committed no sin, he says. இயேசு பேசுகிற போது அப்படித்தான் சொன்னார். When the Lord was talking, he said, என்னிலே பாவம் உண்டு என்று உங்களில் எவன் சொல்லக்கூடும்? who can tell there is a sin in me, he ஒரு said. முன்மாதிரியான ஒரு வாழ்வை வைத்து விட்டு போய் He இருக்கிறார். kept an example before us. இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே பாவம் இல்லாமல் வாழ முடியும் என்று காண்பித்து விட்டு போனார். The Lord stood as an example in this world of sins. We cannot live without sin. அந்த வார்த்தை சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்படி சொல்லுகிறார். Apostle Peter writes like this. அவர் வாயிலே வஞ்சனை இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. Nor was deceit found in his mouth. அவர் வாயிலே வஞ்சனை இல்லை என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? What does that mean, saying deceit was not found in his அவர் mouth? இருதயத்திலே வஞ்சனை இல்லை. There was not deceit in his heart. இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். In the fullness of the heart the mouth speaks. இன்றைக்கு வஞ்சனையோடு கூட பேசுகிற ஆட்களை நீங்கள் பார்க்க முடியும். You can see people who speak with deceitfulness. வீதிகளிலே, வீடுகளிலே, கடைத்தெருக்களிலே, அலுவலகங்களிலே அப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் You பார்க்க can see முடியும். those people in your houses, in your streets, in your streets and places. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறான், அவர் வாயில் வஞ்சனை இல்லை. Here apostle Peter says there is no deceit in his mouth. அங்கே பேதுரு பதிவு செய்கிறார், அவர் வையப்படுகிற போது திருப்பி வையவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is read, when he was reviled, he did not revile back. அவரை திட்டின போது அவர் திரும்ப திட்டவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. When they shouted at him, he did not return back. உலகத்திலே நாம் கடந்து போகிற போது, நம்முடைய வாழ்வில் அப்படிப்பட்டவைகளை நாம் சந்திக்கிற போது, When we are in this world, when we are getting into that situation, அவர் வையப்பட்ட போது அவர் வையவில்லை என்று when he எழுதப்பட்டிருக்கிறது. was got reviled, he didn't revile. It is ஆண்டவர் written. ஒரு முன்மாதிரியை வைத்து விட்டு போய் இருக்கிறார். The Lord has set an example before us. பிள்ளைகள் என்னை பின்பற்றி நடப்பார்கள் என்று சொன்னார். The Lord said, my children will follow me. இன்றைக்கு வையப்படுகிற போது நீங்கள் என்ன செய்து When கொண்டிருக்கிறீர்கள்? you are reviled, what are you doing? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பயமுறுத்தவில்லை என்று It is எழுதப்பட்டிருக்கிறது. written, he did not threaten. எத்தனை அதிகாரம் உள்ள தேவன், He has all authority. எத்தனை வல்லமை உள்ள தேவன். He has all power with him. நொடிப்படுத்திலே காரியங்களை மாற்றி அமைத்து பயமுறுத்தி இருக்க முடியும்.
he can threaten them in a fraction of second. சொல்லப்பட்டிருக்கிறது தன்னை பயமுறுத்தினவர்களை அவர் பயமுறுத்தவில்லை. It is written that the people threatened him, but he did not தனக்கு விரோதமாய் தீங்கு செய்தவர்களை அவர் பயமுறுத்தவில்லை. He did not threaten the people who did wrong against him. அப்படி ஒப்பு கொடுத்தார் என்று He just completely surrendered. சுலமித்தி அவைகளை பார்த்துவிட்டு சொல்லுகிறார். Shulamite sees this and says, என் நேசரை போல நீங்கள் எங்காகிலும் ஒருவரை பார்த்ததுண்டா? Oh, can you see anybody like my beloved? இந்த பூமியிலே இயேசுவை போல எங்காவது ஒருவரை நீங்கள் பார்த்ததுண்டா? Oh, have you seen anybody like Jesus? ஓ, என் நேசர் முற்றிலும் அழகுள்ளவர் என்று சொல்லுகிறார். She says, my beloved is altogether lovely. இயேசு ஒரு முன்மாதிரியை வைத்து விட்டு போய் The இருக்கிறார். Lord has kept an example. அந்த முன்மாதிரியினுடைய அழகை சுலமித்தி பேசுகிறார். She describes about the beauty of an என் example. நேசர் முற்றிலும் அழகுள்ளவர். My beloved is altogether lovely. பவுல் தீமோத்தேயுக்கு கற்றுக் கொடுக்கிறார். Paul teaches Timothy. என்னோடு கூட வந்து தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. You can see 1 Timothy chapter 4 verse 12. பவுல் தீமோத்தேயு பார்த்தபடி தான் சொல்லுகிறார். Paul sees Timothy and says, உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு. You must not, and verse 12 says, let no one despise your youth. நீ இயேசுவை பின்பற்றி நடக்கிறதில் எப்படி நடக்க வேண்டும்? You in how you must follow Jesus. எது உன் வாழ்வை அழகாக்கும் என்று சொல்லுகிறார். What will beautify your love, he எது உன்னை describes. அழகுள்ளவனாக வெளிப்படுத்தும் என்று சொல்லுகிறார். What will exhibit you beautifully. வெளியரங்கமான அலங்காரங்கள் அல்ல என்று சொன்னார். Not the outside beautification which we தீமோத்தேயுக்கு do. அங்கே 2ஆம் அதிகாரத்திலே கற்றுக் கொடுத்தான் வெளியரங்கமான அலங்காரங்கள் அல்ல என்று சொன்னார். In chapter 2 he explains about the outward beauty. இங்கே சொல்லுகிறதை நீங்கள் சரியாய் கவனியுங்கள். Listen very carefully what he says. 12வது வசனத்தில் அவன் சொல்லுகிற போது சொல்லுகிறான். 1 Timothy 4:12 he says, உன் வார்த்தையிலே அந்த அழகு வெளிப்பட வேண்டும். be an example to the believers in நீ the world. பேசுகிற போது அந்த அழகு வெளிப்பட வேண்டும். When you speak, that beauty must ஒரு exhibit. தேவ பிள்ளையாய் நீ பேசுகிற போது அந்த அழகு வெளிப்படுகிறதா? As a child of God, are that love being exposed? உன் வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது? What are the words coming from your mouth? தூஷணமும் வம்புமான பேச்சுகள் உன் வாயிலிருந்து வருமானால்? Oh, it is a word of despise and deceit from your mouth. இங்கே சுலமித்தி சொல்லுகிறார், என் நேசருடைய வாய் மதுரமானது. She says his mouth is sweet. அவருடைய வாயிலிருந்து மகிமையான வார்த்தைகள் புறப்பட்டு வரும். There is glorious words coming from his mouth. அவர் ஒரு முன்மாதிரியாய் வைத்துவிட்டு போய் இருக்கிறார். The Lord has kept an example before us. பவுல் சொல்லுகிறான், தீமோத்தேயுவே உன் வார்த்தையிலே அந்த அழகு வெளிப்பட வேண்டும். Paul teaches Timothy and says, in your word that beauty must be seen. பேசுகிற போது அந்த வார்த்தையிலே அழகு வெளிப்பட வேண்டும். When you speak, that beauty must exhibit it from your mouth. சொல்லுகிறான், தீமோத்தேயுவே உன்னுடைய நடக்கையிலே அந்த அழகு வெளிப்பட வேண்டும். Timothy, in your character it has to be exhibited. வாழ்க்கை முறைகளிலே இயேசு வெளிப்பட வேண்டும். In your life's thing Jesus has to be உன் exhibited. நடக்கையிலே அந்த அழகு வெளிப்படுகிறதா? In the way is the love been exhibited in your way? ஒரு தேவ பிள்ளையாக நீ நடந்து கொள்ளுகிறாயா? Are you walking like a God's child? ஏசாயா சொல்லுகிற போது சொல்லுகிறான், தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகம் நீ என்று சொன்னார். Isaiah writes like it is like a camel which runs this way and that way. எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறார்? How are you running? எப்படி நடந்து கொண்டு இருக்கிறார்? How are you walking? உன் தேவனுக்கு முன்பதாக உத்தமனாய் நட என்று சொல்லப்பட்டது. You have to be honest before the Lord. சுலமித்தி சொல்லுகிறார், என் நேசர் முற்றிலும் அழகுள்ளவர். Shulamite says, my beloved is altogether lovely. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நடக்கையிலே அந்த அழகு வெளிப்பட வேண்டும். It is written, in your way the love has to be exhibited. தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், Again Paul says to Timothy, அன்பிலே அந்த அழகு வெளிப்பட it வேண்டும். has to be seen in your love. அன்பு செலுத்துகிறதிலே அந்த அன்பு அழகு வெளிப்பட வேண்டும். Love can be beauty can be done in the love. அன்புள்ளவனாக நீ உன்னை வெளிப்படுத்துகிற போது நீ அழகானவனாய் When காணப்படுவாய். you exhibit your love from inside, you will be seen இன்றைக்கு beautiful. உலக பிரகாரமான காரியங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். You listen to the worldly things which is said. ஊர் மெச்சுகிறதற்கு எதை வேண்டுமானாலும் செய்யலாம். For the world to praise us, we can do anything. பேர் பிரஸ்தாபம் அடைய எதை வேண்டுமானாலும் To செய்யலாம். get name and get praises, we can do anything. உலக பிரகாரமாக பிரசித்தி பெற்ற ரெண்டு பேரை நான் சொல்லட்டும். Let me tell you two people who were like praised by the world. ஹிட்லர் தான் செய்தவைகளினாலே பிரசித்தமானார். Hitler was adored by what the things which ஹிட்லர் he did. எவைகளை செய்தான் என்று நமக்கு தெரியும். We know what Hitler did. அன்னை தெரசா தான் செய்தவைகளினாலே பெருமை பெற்றார். There's another person, Mother Teresa. She was praised for the things which she அன்னை did. தெரசா எதை செய்தார்கள் என்று நமக்கு தெரியும். What did Mother Teresa do? எதனாலே நீ அறியப்படுகிறாய்? Through what you have been பெயர் identified. பிரஸ்தாபம் எதனாலே உண்டாகிறது? Your name has been praised by what means? இங்கே சொல்ல
சொல்லுகிறான், உன் அன்பிலே அந்த அழகு வெளிப்பட்டாக வேண்டும். Paul says, through your love it has to be அது exhibited. மாத்திரமல்ல, தீமோத்தேயுக்கு கற்றுக் கொடுக்கிறான், Not only that, he teaches Timothy, உன் ஆவியிலே அந்த அழகு வெளிப்பட வேண்டும். it has to be in your நீ spirit. எப்படிப்பட்ட ஆவி உள்ளவனாக இருக்கிறாய்? What type of spirit you are உன் holding? ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? What spirit you are holding இயேசு inside? ஒரு முன்மாதிரியை வைத்துவிட்டு The Lord has kept an example before. தேவையுள்ள ஜனங்களை பார்த்த போதெல்லாம் When the Lord saw the people who are in need, இயேசு ஆவியிலே கலங்கினார். he got sad in his spirit. எப்படிப்பட்ட ஆவி உள்ளவனாக இருக்கிறார்? What type of spirit you hold? தேவையுள்ள மக்களை பார்க்கிற போது உன் ஆவி எப்படிப்பட்டதாக When you இருக்கிறது? see the needy, what type of spirit has been coming in? வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை அவர் புறக்கணிக்கிறது இல்லை. The Lord is not setting away the spirit which is broken. அந்த இருதயத்தை அவர் வெளியே தள்ளுகிறது இல்லை, புறம்பே தள்ளுகிறது இல்லை. He is not setting away that type of heart. உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு கூட ஜனங்களை நீ சந்திக்கிறாயா? When you are you meeting people with a broken heart? கற்றுக் கொடுக்கிறான், உன் ஆவியிலே இப்படிப்பட்டவனாக இரு. Paul teaches you have to be like this in your spirit. உன் ஆவி ஜனங்களுக்காக பரிதபிக்கின்ற ஒன்றாக இருக்கட்டும். Your spirit has to plead for the people. இயேசு ஒரு முன்மாதிரியை வைத்து விட்டு போகிறார். Jesus has kept an example. இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை சரியாய் கவனியுங்கள். Listen carefully what is said today. அங்கே தீமோத்தேயுக்கு கற்றுக் கொடுக்கிறான், Paul teaches to Timothy, கற்பிலே அந்த அழகு வெளிப்படட்டும். you have to be in your inside, it has to in your purity. சரியா என்னோடு கூட கவனியுங்கள். Listen very carefully. இன்னைக்கு உலகம் எதை போதித்துக் கொண்டு இருக்கிறது? What the world is teaching today. கற்பு என்று பேசுகிற போது அது பெண்களுக்கானது என்று பேசுகிறது. When it comes to purity, it is focusing women. கற்பை குறித்து பேசுகிற போது அது பெண்களை குறித்து பேசுகிறது. When it talks about the purity, it talks about only women. பவுல் தீமோத்தேயுக்கு பேசுகிற போது பேசுகிறான், Paul talks to Timothy, நீ கற்புள்ளவனாக இரு. you have to be a virgin. ஒரு கற்புள்ள வாழ்க்கை வாழு. You have to be a life with purity. ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை நீ வாழ்ந்தாக வேண்டும். You have to live a life of holiness. ஆணுக்கும் பெண்ணுக்குமான காரியங்களிலே ஒரு ஆணோடு கூட பேசுகிற போது அவன் கற்பை குறித்து பேசுகிறான். When it comes to a man and a woman, he talks with a man about purity. இயேசு ஒரு முன்மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். Jesus has set an example ஒரு before us. பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக அழைக்கப்பட்ட அழைப்பிலே In the calling of the life which is called to be holy, அங்கே பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்லுகிறான், Paul sees Timothy and நீ says, விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் you have to be an example of the believers. விசுவாசிகளுக்கு நீ முன்மாதிரியாய் இரு. You have to be an example of the இன்னைக்கு believers. விசுவாசிகளுக்கு நாம் முன்மாதிரியாய் இருக்கிற போது When we are an example of our believers, அந்த அழகு வெளிப்படும். there the beauty சுரபித்தி exhibits. அப்படித்தான் சொல்லுகிறார். Shulamite says like ஓ that. என் நேசர் முற்றிலும் அழகுள்ளவர். Oh, my beloved is altogether ஓ lovely. அவரை காண்பிக்கிறதுக்கு அவர் முற்றிலும் அழகுள்ளவர். To show him, to see him, he is so beautiful. எதிலும் அவரை நான் அடையாளம் காட்ட முடியும். I can identify him in all the things. எதற்காகவும் நான் அவரை அடையாளம் காட்ட முடியும். I can tell him as an example in all the things. என் நேசர் முற்றிலும் அழகுள்ளவர். My beloved is altogether lovely. இரண்டாவதாக அழகு எதிலே வெளிப்படும் என்று சொன்னால், Secondly, in what beauty is being அழகு shown, அழகு எதனாலே அறியப்படும் என்று சொன்னால், through which beauty is being அதிலே identified. காணப்படுகிறதான மேம்பட்டதான சிறப்பு அம்சங்கள் மூலமாய் The most high things which is seen in the beauty. பிரதானமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Most importantly, நீங்கள் அந்த டிக்ஷனரியிலே போய் பார்க்கிற போது you can get into the dictionary and see அழகு என்பது எதிலே வெளிப்படுகிறதாம், through which beauty is being shown. advantages of the features என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It shows about the advantages and the features. அதிலே ஏராளமாய் இருக்கிற சிறப்பம்சங்களின் மூலமாய் அது அழகாய் இருக்கிறது என்று When சொல்லப்பட்டிருக்கிறது. we list down the advantages and the features in a particular thing, the love is exhibited. இன்றைக்கு ஒரு போனை நீங்கள் பார்க்கிற போது, When you see a mobile அந்த phone, கைபேசிகளை நீங்கள் பார்க்கிற போது when you see a mobile phone, அதை அழகுள்ளது என்று சொல்லுகிறார்கள். they say it is beautiful. ஒரு காலத்திலே போன் வீடுகளிலே மாத்திரம் இருந்தது. A few years before, we had landline phones. அப்புறம் கைகளுக்கு வருகிறது. Then we had hand இன்றைக்கு phones. போன் எங்கெல்லாமோ மாறி மாறி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. Nowadays the technology has increased and mobile phones are in so many types. கலர் போன் வந்தபோது ரொம்ப அழகுன்னு சொன்னாங்க. When people, when
from the black and white, a color phone came. People said it is beautiful. அந்த கலர் போன் வந்தபோது ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள், எவ்வளவு அழகா இருக்கு போன். People saw that and like they were delighted seeing that. அதற்கு பிறகு அது கொஞ்சம் டச் ஸ்கிரீன் வந்ததுக்கு பிறகு Then the next level it transformed into a touch phone, touch screen அந்த phone. பழைய அழகெல்லாம் போயிட்டது. Then they started praising this. அப்ப இதுதான் புது அழகா இருக்கிறது. Now it is a new beauty. அதிலே ஒவ்வொன்றாக அவர்கள் கூட்டிக் கொண்டே வருகிற போது, When each and every point when they started increasing, கேமரா போன் வருகிற போது அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். then the next level we had camera in the mobile phone. கேமரா முன்னாலே வந்ததுக்கு பிறகு இன்னும் ஒரு சந்தோஷம். Then we had front camera mobile phones. பாருங்க, மாற்றங்கள் உருவாக See, when the transformations happen, எப்பொழுது அந்த போன் மிக சிறந்ததாய் மாறிக்கொண்டு இருக்கிறதாம், when how the phone is getting transformed, எப்பொழுதெல்லாம் அது அப்டேட் பண்ணப்படுகிறதோ அப்பதான் அதெல்லாம் சிறப்புள்ளது. each and every time there is an updation of the feature, it is getting beautified. சுலமித்தி சொல்லும்போது சொல்லுகிறார், Shulamite says like that, அவர் முற்றிலும் அழகுள்ளவர். oh the Lord my beloved is altogether lovely. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? What does that mean? அப்டேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. There is no update required for him. கை வைத்து ஆமென் சொல்லுங்க. Raise your hands and say amen. எல்லா கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. Raise your hands up and say amen. அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாதவே, My beloved, there is no need for an update. எல்லா காலத்துக்கும் உரியவைகளை உள்ளடக்கி கொண்டு இருக்கிற ஒரு தெய்வம். It has been fulfilled for all type of ages. எந்த மனுஷனுடைய தேவைகளையும் உள்ளடக்கி வைத்திருக்கிற ஒரு தெய்வம். The Lord has everything to supply the needs of each and every man. சங்கீதம் 119:96 அப்படி சொல்லுகிறது. Psalm 119:96 says, சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன். oh, here we can read that verse 119:96. எல்லாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டது என்று சொல்லுகிறது. Oh, they are all set up into a boundary. எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும். Everything will come to an end. சகலவற்றுக்கு முடிவு உண்டாயிருக்கும். There is an end for everything. உமது கற்பனையோ மகா விஸ்தாரம் என்று சொல்லுகிறது. Oh, your commandment is like extended. எல்லை இல்லாமல் போய் கொண்டே இருக்கும். Oh, it is exceedingly broad, he says. 37:5 அப்படி சொல்லுகிறார். Job 37:5 says, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். oh, he does marvelous things, he நம்மால says. யோசிச்சு கூட பார்க்க முடியாது. He says we cannot compare those. இயேசுவுக்குள்ளே அத்தனை சிறப்பு அம்சங்கள் உண்டு. There is so many things inside Jesus. இதெல்லாம் அவர் செய்ய முடியுமான்னு நீங்க யோசிக்க கூட முடியாது. We couldn't even think that this thing can be done by the Lord. ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்படத்தக்கவைகளை அவர் செய்து கொண்டிருந்தார். He was doing things which people were adoring. மரித்து நாறிப்போன ஒருவனை எப்படி உயிரோடு கூட எழுப்ப முடியும்? How can a man be brought to life who is dead? 4 நாட்களானது என்று சொன்னார்கள். It's been 4 days. இயேசு சொன்னார், The Lord said, லாசருவே வெளியே வா என்று சொன்னார். Lazarus, come out. வெளியே வா என்று சொன்னார். Lazarus, come out, he said. வேதம் சொல்லுகிறது கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர். The Bible says he does marvelous things. யோபு 37:16 வாசித்து பாருங்கள். Job 37:14 says, யோபு சொல்லுகிறான், அவர் பூரண ஞானம் உள்ளவர். he said he is completely knowledgeable. அவர் பூரண ஞானம் உள்ளவர். He is perfect in knowledge, he says. சமுத்திரத்தின் தண்ணீர்களை மேகத்திலே ஏற்றுகிறார். He lifts up the waters of the ocean to the clouds. மேகம் அந்த தண்ணீர்களை சுமந்து கொண்டு பிரயாணப்படுகிறது. The waters are being carried by the clouds. அந்த மேகத்தை மின்னலினாலே உடைக்கிறார். Oh, the Lord breaks the clouds அந்த through மேகம் சிதறுண்டு மழையை பொழிகிறது. Oh, it pours the rain. அந்த மழை ஒரு இடத்துக்கு ஆசீர்வாதமாய் விழுகிறது. Oh, that rain falls as a blessing for a ஒரு place. இடத்திலே தண்டனையாய் விழுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Another place it falls as a punishment. ஒரு இடத்திலே அந்த மழை ஜனங்களை வாரிக்கொண்டு போகிறது. In one place it washes away the people. ஒரு இடத்திலே ஜனங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நடத்துகிறது. Another side it blesses the people. அவர் பூரண ஞானம் உள்ளவர். Oh, the Lord is perfect of knowledge. மத்தேயு 5:48 வாசித்து பாருங்க. Matthew 5:48 says, பூரண சர்க்குணர் என்று oh, it is said எழுதப்பட்டிருக்கிறது. he is complete. பூரண சர்க்குணர் என்று Oh, it சொல்லப்பட்டிருக்கிறது. is said he is complete. குணத்திலே அவரைப் போல ஒருவரை நீங்கள் பார்க்கவே You முடியாது. cannot see anyone with his kind. ஆண்டவராகிய இயேசு வாழ்ந்த நாட்களிலே ஒரு மனுஷனை பார்த்தபடி கேட்டார். When he was living in the earth, he asked the person. அன்பு வாலிபனே, நீ பூரண சர்க்குணராக விரும்புகிறாயா? The Lord asked the young man, you want to be உன்னுடைய perfect? பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல As your father is perfect, are you willing to be? நீயும் பூரண சர்க்குணராய் மாற விரும்புகிறாயா? Are you willing to be perfect like your father? நான் சொன்னேன், ஆம் ஆண்டவரே. Yes, Lord. He said, ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். the Lord said one word. உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வித்து தரித்திரருக்கு கொடு. Oh, sell everything which you have and
give to the needy. கொடுக்கிறது என்று வருகிற போது அவனாலே முடியாமல் Or போகிறது. when it comes to giving, he was not able to. என் வேதம் சொல்லுகிறது என் ஆண்டவர் The Bible says, my Lord, தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக கொடுத்தார். he gave until the last drop of his blood to கொடுக்கிறது us. என்று வருகிற போது பிதாவாகிய தேவன் இருக்கிறதிலே ஆகச் சிறந்ததை கொடுத்தார். When it comes to giving, the Heavenly Father gave the best of all. கொலோசியர் 1:19 வாசித்து பாருங்க. Colossians 1:19 says, கொலோசியருக்கு பவுல் எழுதுகிற போது அப்படி when he சொல்லுகிறார். writes to Colossians, he writes, சகல பரிபூரணமும் அவருக்குள்ளாய் வாசமாய் இருக்கிறது. he says, all fullness should dwell in him. எதெல்லாம் இந்த பூமியிலே பெருத்த ஆசீர்வாதம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ, Whatever things you think that is the biggest blessing in this earth, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் அவருக்குள்ளே இருக்கிறது. all are in him, he says. இயேசுகிட்ட இல்லைன்னு சொல்லுகிறதுக்கே ஒன்றுமில்லை. There is nothing to be said which is not to Jesus. இயேசுவினிடத்திலே இல்லை என்று சொல்லுகிறதுக்கு ஒன்றுமில்லை. There is nothing which the Lord does not have. கொலோசியர் 2:9 அப்படி சொல்லுகிறது. Colossians 2:9 says, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள்ளாக இருக்கிறது. oh, all the fullness of the Godhead bodily. தெய்வத்தினிடத்திலே இருக்கிற சகல விதமான காரியங்களும் அவருக்குள்ளாய் பரிபூரணமாய் இருக்கிறது. For in him dwells all the fullness of the Godhead bodily. சுலமித்தி அவரை பார்க்கிற போது அப்படி When பார்க்கிறார். Shulamite sees the Lord, she இவருக்குள்ளாக says, சகலமான காரியங்கள் இருக்கிறது. she says that everything is in him. இந்த உலகத்தின் சிறப்பானவைகள் என்று சொல்லப்படுகிற எல்லாம் அவருக்குள்ளாக இருக்கிறது. She says everything which is best in the earth is in him. இந்த உலகம் வாஞ்சிக்கிற விரும்புகிற எதிர்பார்க்கிற எல்லாம் அவருக்குள்ளாக இருக்கிறது. The things the world desires, wishes to have, and everything is filled in him. அவர் சொல்லும்போது அதான் சொன்னா என் நேசர் ஸ்பெஷல் எடிஷன் சொன்னா. Oh, she says, my Lord is a special edition. அவர் எல்லாவற்றையும் உடையவர். He has everything in him. எபிரேயர் 10:14 அப்படி சொல்லுகிறது. Hebrews 10:4 says, ஒரே ஒரு பலியினாலே சகலவற்றையும் முடித்து வைக்கிறார். he fulfilled everything through one நித்தமும் செலுத்தப்படுகிற பலிகள். it is a thing which is spent completely. மாதந்தோறும் செலுத்தப்படுகிற பலிகள். It is the thing which is spent all week. மாதந்தோறும் செலுத்தப்படுகிற பலிகள். It is the thing which is spent all week. வருடம் செலுத்தப்படுகிற பலிகள். It has been done all throughout the year. பாவத்துக்கென்று குற்றத்திற்கென்று செலுத்தப்படுகிற பலிகள். Things which is done for the sin and வேதம் சொல்லுகிறது எல்லா விதமான பலிகளுக்காக for all type of praises. ஒரே ஒரு பலியாய் தன்னையே கொடுத்தார். Oh, he gave himself. ஓ நான் போதும் என்று சொன்னார். He said, I am enough for everything. அதான் சொல்லுகிறார் எல்லா சிறப்பம்சங்களும் உடையவர். That's why she says he has everything in him. எபிரேயர் 9:12 அப்படி சொல்லுகிறது. Hebrews 9:14 says, ஆடு மாடுகள் அல்ல, not the animals. எபிரேயர் 9:12 நீங்கள் வாசித்து பாருங்கள். In Hebrews 9:12 you can read, நம்முடைய சொந்த இரத்தத்தினாலே he by his own blood, ஒரே ஒரு பலி, only one thing. அந்த பலி எப்படிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. What is that? It is written. அந்த பலியை நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். You have to see the sacrifice properly. இயேசு தன்னையே பலியாய் கொடுத்தார். He gave completely as a 1 பேதுரு sacrifice. 3:18 சொல்லுகிறது. 1 Peter 3:18 says, அது நித்திய மீட்புக்கான பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it is eternal redemption sacrifice. இயேசுவுடைய சிறப்பம்சங்களை பேசிக்கொண்டே போக முடியும். We can describe his characters throughout. சூலமித்தி அப்படித்தான் சொல்லிக்கொண்டே வருகிறார். Shulamite describes like that completely. ஓ என் நேசர் எத்தனை அழகு தெரியுமா? How beautiful my beloved is. சிவப்பும் மென்மையானவர். He is like red. அவருடைய வாய் மதுரமானது. His mouth is sweet. அவருடைய கரங்கள் எல்லாம் இப்படிப்பட்டது. Oh, his hands are like this. சொல்லிக்கொண்டே வருகிறவர் முடிக்க முடியாது போய்க்கொண்டே இருக்கிற போது She சொன்னார். couldn't end describing. என் தேசர் முற்றிலும் Oh, அழகுள்ளவர். she ends saying he's altogether lovely. இன்றைக்கும் அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். Today we are seeing like that. இயேசுவினிடத்தில் இல்லாதவைகள் என்று ஒன்றுமில்லை. We cannot search things which is not சகல within. காரியங்களையும் உள்ளடக்கி இருக்கிற ஒரு தெய்வம். He is the Lord who is having everything in him. அதனால்தான் அவர் அவள் அழகு என்று சொன்னார். That's why he was beautiful. மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிற அழகு என்பது Thirdly, it is said, what is beauty? எதிலே வெளிப்படும் என்று சொன்னார். In what it is exhibited. பரிபூரணமாய் இருப்பது அழகு. Being complete is beauty. ஒரு கட்டி முடிக்கப்பட்ட மாளிகை அழகு. A built up palace is beauty. அரைகுறையாய் இருக்கிறவைகள் அழகு அல்ல. Not the things which is half baked. கட்டி முடிக்கப்பட்ட மாளிகை அழகு. A completely built palace is beautiful. வரைந்து முடிக்கப்பட்ட ஓவியம் அழகு. A completely drawn art is beautiful. பூரணப்படுத்தப்பட்ட ஓவியம் அழகுள்ளதாய் மாறுகிறது. When a art is complete, it turns beautiful. செதுக்கி முடிக்கப்பட்ட
முடிக்கப்பட்ட சிற்பம் அழகு. A completely designed statue ஐயா, is அவைகள் beautiful. செதுக்கி முடிக்கப்படாத வரையிலும், Until and unless they are designed அவைகள் வரைந்து completely, முடிக்கப்படாத வரையிலும், until and unless they are drawn completely, அவைகள் கட்டி முடிக்கப்படாத வரையிலும், until and unless they are built fully, அவைகள் ஒரு சாதாரணமானவைகள் தான். or they are a normal ஒரு thing. சாதாரண கல்லாகத்தான் கிடக்கும். It is like a stone. ஒரு சாதாரண மரமாக கிடக்கும். It will be like a normal tree. ஆனால் செதுக்கி முடிக்கப்படுகிற போது, When it is being designed properly, இன்னைக்கு பரிபூரண அழகை குறித்து வேதம் சொல்லுகிறது. Bible says about the complete அவரை beauty. போல ஒரு அழகுள்ள ஒரு தேவனை பார்க்க We முடியாது. cannot see a beautiful God like ஏன் that. அப்படி சொல்லுகிறோம்? Why we are saying like that? தாய்மை அழகு என்பார்கள். People say motherhood is. தாய்மை ஏன் அழகு என்று நாம் பார்க்கிற போது, Why we see motherhood is good. உண்டாக்கப்பட்ட நோக்கத்தை பூரணப்படுத்துகிறதான நேரங்கள் அவை. They are the thing. It is the time where the fulfillment of the தேவன் purpose. மனுஷனை உண்டாக்கின நாளிலே நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். When the Lord created man, He said, "You multiply and occupy and rule the world." உண்டாக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுகிற போது தாய்மை அழகுள்ளதாய் மாறுகிறது. When fulfilling the purpose, motherhood turns beautiful. கரையை மீறாத வரைக்கும் கடல் அழகு. When the ocean doesn't cross the shore, it is beautiful. கரைக்குள் ஒடுங்கி ஓடுகிற வரைக்கும் நதி அழகு. When the river binds inside the shore, it is beautiful. வேரை பிடுங்கி எரிகிற புயற் காற்றை விட, The wind which plucks out the roots, சென்றலாய் மரத்தின் தலையை கோதி போகிற காற்று அழகு. the wind which breezes out is beautiful. அழிவை உண்டாக்காத இயற்கைகள் அழகு. The nature which is not creating damage is beautiful. இவைகளெல்லாம் அழகாய் சிருஷ்டித்த என் தேவன் எத்தனை அழகு. How beautiful is the Lord who has beautifully created these சூலமித்தி things. ஆகையினால் தான் சொல்லுகிறார், That's why Shulamite says என் that நேசர் பூரண அழகுள்ளவர், he is altogether lovely, பரிபூரண அழகுள்ளவர். who is completely beautiful. அவரிடத்திலே குறை சொல்லவே முடியாது. There is nothing to point as in him. குறை என்று ஒன்றையும் நீங்கள் சொல்ல முடியாது. There is no flaw to find in him. சரியாய் கவனியுங்கள், அவருடைய பூரணத்துவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. Listen carefully about his fulfillness. எது பூரணத்துவம் என்று சொல்லுகிற What போது, is fulfillness? யாக்கோபு 3:2 வாசித்து பாருங்க. James 3:5 we can read. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இப்படி சொல்லுகிறார். James says like this, சொல்லுகிறார், சொல் தவறாதவன் பூரண புருஷன் என்று எழுதி வைத்தார். for all who is not stumbling is a சொல் complete. தவறாதவன் பூரண புருஷனாய் இருக்க முடியும். A perfect man is able to bridle his whole body. இன்னைக்கு சரியாய் நீங்கள் என்னோடு கூட கவனியுங்கள். Listen very carefully with me. யார் பூரண புருஷன்? Who is a perfect man? சொல் தவறாதவன். Who is not stumbling in his இன்னைக்கு word. அநேக நேரங்களிலே நீங்கள் பார்க்க முடியும். We can see in many times. இன்றைக்கு கிறிஸ்துவ திருமணங்களிலே, கிறிஸ்துவ குடும்பங்களிலே எத்தனை பிரிவினைகள் உண்டாய் கொண்டிருக்கிறது. We can see so many breakups in the உலக families of பிரகாரமான Christians. எத்தனை பிரிவுகளை நீங்கள் பார்க்க We can முடியும். see so many breakups in the எத்தனை families. பிரிவினைகள் உண்டாகிறது. Why there are these type of things happening? வாக்கு கொடுத்த போது எப்படியெல்லாம் வாக்கு கொடுத்தார். When they gave the word, how they gave? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும், Oh, in all situation until the death separates us. ஆனால் சூழ்நிலைகளுக்கு நடுவிலே போகிற போது, When they get into situations, மணவாட்டியை சந்திக்க வருகிறதான மணவாளன் பூரண புருஷன் என்று நாம் பார்க்கிறோம். a bride who comes to meet the bridegroom is a complete man. என்னாகும் 23:19 அப்படி பதிவு செய்திருக்கிறது. Numbers என்னாகும் 23:19 Numbers 23:19 says like அது this. சொல்லுகிற போது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, He is not a man to lie. மனமாறவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, He is not changing அவர் God. சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, He is not the one who he has அவர் told them. வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. It is said he has promised and he'll do it. சொல்லுகிறவைகளை செய்கிற ஒரு தெய்வம். He is the Lord who does what he ஆதியாகமம் says. 28:15 அப்படி சொல்லுகிறது. Genesis 28:19 says. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் கைவிடுகிறதில்லை. 28:15 says, until and unless I do, I will not சொன்னதை leave you. செய்கிற அளவும் அவர் கைவிட மாட்டார். Until I do the things which I have promised, I am not going to leave you. 2 நாளாகமம் 6:4 அப்படி பதிவு செய்திருக்கிறது. 2 Chronicles 6:4 says. அங்கே அந்த வேத வசனத்திலே நீங்கள் இப்படி வாசிக்க முடியும். We can see in this verse like this. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Blessed be the Lord, God of Israel. அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் உரைத்ததை
He spoke with his mouth to my father David, saying, நம்முடைய கரத்தினாலே செய்து He முடித்தார். has fulfilled that with his hands. செய்து முடிக்கிற ஒரு தெய்வம். He is the Lord who fulfills. எபிரேயர் 13:5 அப்படி சொல்லுகிறது. Hebrews 13:5 says, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will never leave you nor forsake you. மத்தேயு 28:20 அப்படி சொல்லுகிறது. Matthew 28:20 இதோ says, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட unto the இருக்கிறேன். last day of the earth I'll be with you. நம்முடைய வாழ்விலே தேவன் எதிர்பார்க்கிற அந்த பூரண புருஷனாய் இருக்கிற அனுபவங்கள். The Lord is expecting us to be a perfect man. சுலமித்தி சொல்லுகிறார், என் நேசர் பூரண அழகுள்ளவே. Shulamite says, my Lord is come altogether lovely. என் மணவாளன் பூரண அழகுள்ளவே. My bridegroom is completely அவர் beautiful. பூரண புருஷன். He is complete man. ஏன் என்று சொன்னால் அவர் சொன்னதை செய்கிறவர். He is the one who does what அது he மாத்திரமல்ல, says. எபிரேயர் 7:28 சொல்லுகிறது. Hebrews 7:28 says, பூரணரான குமாரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. it says he's a complete son. தேவகுமாரனாக He's the son of God. தகப்பனுடைய நோக்கத்தை சித்தத்தை நிறைவேற்றின கிறிஸ்து. He is the Christ who did the Father's will and wish. நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தார் என்று Not seeing எழுதப்பட்டிருக்கிறது. him as our own begotten son, he gave us him தேவ for us. குமாரனாக என்ன நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கத்தை அவர் செய்து முடித்தார். He fulfilled for the purpose for which he was being sent. எபிரேயர் 5:9 அப்படி சொல்லுகிறது. Hebrews 5:9 says, பூரணரான கிறிஸ்து என்று he எழுதப்பட்டிருக்கிறது. is a complete Christ. பாடுகளை அனுபவித்தார். He வேதனைகளை ஏற்றுக்கொண்டார். He accepted வியாதிகளை சுமந்து கொண்டார். He carried our sickness. பூரணரான கிறிஸ்து என்று He எழுதப்பட்டிருக்கிறது. was a complete Lord. என்ன நோக்கத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ For what reason he was been அந்த anointed. நோக்கத்தை பூரணப்படுத்தின கிறிஸ்துவை நீங்கள் பார்க்க We முடியும். can see what he fulfilled is the purpose. என்ன நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றின குமாரனை பார்க்க முடியும். We can see the man of Son of God who fulfilled his purpose for which he was been sent. ஒரு மனவாட்டி சபைக்கான ஒரு பூரண புருஷனாக நீங்கள் கிறிஸ்துவை பார்க்க முடியும். We can see him as a perfect man. for the சகலமும் church. உடையவர் பரிபூரணம் உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. He is having everything and he is complete. யாக்கோபு 1:5 அப்படி சொல்லுகிறது. James 1:5 says, அவர் ஞானத்தினாலே பூரணமாய் நிரம்பினவர். he has been filled with knowledge. யோபு அப்படித்தான் சொன்னான், அவர் ஞானத்திலே பூரணம் உள்ளவர். Job says like that he was perfect. in இங்கே knowledge. யாக்கோபு சொல்லுகிறான், உனக்கு ஞானம் தேவையானால் அவரிடத்திலே கேளு என்று சொன்னான். James says like that, if you lack wisdom, let him ask to தீத்து God. 3:7 சொல்லுகிறது. Timothy says like that, அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பினவராய் இருந்தார். he has been filled with the Holy Spirit. அந்த ஆவியானுடைய உதவி, ஒத்தாசை, அபிஷேகம் உனக்கு வேண்டுமானால் அவரிடத்திலே கேளு என்று If சொன்னான். you want the things and the anointing, you ask him, he says. 1 தீமோத்தேயு 1:14 சொல்லுகிறது. 1 Timothy 1:14 அவர் says, கிருபையினாலே நிரம்பினவராய் இருந்தார். he was being filled with ஓ grace. கிருபையினாலே நிரம்பினவரிடத்திலே நீ கிருபையை கேளு என்று சொல்லுகிறான். He is telling to ask, for the Lord is filled with grace. அந்த about கிருபையை the நம்மேல் grace. பூரணமாய் அவர் பொழிந்தருளுவார். He is completely pouring his mercy on us. நன்மை செய்கிறவராக இந்த பூமியிலே சுற்றித் திரிந்த தேவன். He was in the earth doing good for 1 people. தீமோத்தேயு 6:17 சொல்லுகிறது. 1 Timothy 6:7 அவர் says, நன்மையிலே பூரணராய் இருக்கிறவர். he was fulfilled and complete in சகல goodness. நன்மைகளை பூரணமாய் நமக்கு தருவார். He will give all the goodness for us. சுலமித்தி அதை பார்க்கிற போது, When Shulamite sees that, ஓ என் தேவனைப் போல பூரணம் உள்ளவர் ஒருவரும் இல்லை. oh, there's no one complete like my இவரே Lord. பரிபூரணம் உள்ளவர். He is the complete one. சொல்லுகிறான், பூரணப்பட்ட அந்த அழகை பேசுகிறார். She was talking about the complete என் beauty. நேசர் முற்றிலும் அழகுள்ளவர். My Lord is altogether lovely. எருசலேம் குமாரத்தைகளே, என் நேசர் முற்றிலும் O அழகுள்ளவர். daughters of Jerusalem, இவரே என் நேசர் என்று சொன்னார். she said, he is my beloved. ஆண்டவருக்கு மகிமை Let the உண்டாகட்டும். Lord be glorified. ஒரு பூரண அழகுள்ள வாழ்வை The life of the complete beauty. வெளிக்காட்ட அழைக்கப்பட்டு இருக்கிறோம். We are being called for that. ஒரு மகா அழகுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை வெளிக்காட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to exhibit the most high அந்த God, அழகு எவைகளிலே வெளிப்படுகிறது? in which the beauty is being ஒரு exhibited. முன்மாதிரியுள்ள ஒரு வாழ்க்கை, An example, setting an example life. நமக்குள்ளாய் காணப்படுகிற சிறப்பு குணாதிசயங்கள், The characters which is inside us. தேவன் எதிர்பார்க்கிற பூரணமான ஒரு வாழ்வு, The Lord is expecting that type of இவைகள் life. உடையவர்களாக நாம் இருக்கிற போது When we are like that, அந்த அழகுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நம்மை வெளிப்படுத்த முடியும். we can exhibit ourselves as the children of the ஆண்டவர் நம் beautiful God. மூலமாய் மகிமைப்படுவார். Let the Lord be glorified நம்முடைய to us. பேச்சிலே, நடக்கையிலே, செய்கையிலே, காரியங்களிலே
வார்த்தைகளிலே, in our words, in our talks, in our ways. அந்த அழகு வெளிப்படுகிற போது, when the beauty has been exhibited, தேசம் அந்த அழகுள்ள தேவனை அறிந்து கொள்ளும். the nation will understand the beautiful God. கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். Let us close our eyes and pray. தேவன் இன்றைக்கு நமக்கு உதவி செய்யும்படியாய் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். For the Lord to help us today. Let us close our eyes. அழகுள்ள தேவன், the most beautiful, lovely God. ஆண்டவரே, உம்மை போல நாங்களும் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறீர். Lord, you have set us an example to be like you, Father. ஆண்டவரே, உமக்கு சாட்சிகளாய் நாங்கள் வாழும்படியாய் நிற்கும்படியாய், Lord, to stand as witnesses for காலை you. வேளையிலே எங்களை அப்படியே உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we give ourselves in your hands. ஆண்டவரே, உம்முடைய கிருபை. Hallelujah. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே, பூவிலெந்தன் வாழ்க்கையாலே நீரே போதும், வேறே வேண்டாம். இந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ள என்னை விட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனக்கே சொல்லுவோம். சம்பூரண அழகுள்ள என்னை விட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனக்கின்றேன். புராண அழகுள்ளவர் பூவிலந்த வாழ்க்கையாதில் நீரே போதும், வேறே வேண்டாம். இந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே, இந்த நேரலையிலே ஆண்டவரே, இந்த அப்பா ஆராதனையில கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவர் மேலும் தேவன் அருளுகிற அந்த தெய்வீக ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதாக. Lord, we pray for each and everyone who are Lord a part of this service, of Father, watching online, for their families and for everything, Father, we pray. Let the heavenly Father's blessing come upon them. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற, வாஞ்சித்திருக்கிற, தேவைகளோடு கூட காத்திருக்கிற எல்லா காரியங்களையும் உடைய தேவன் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாஞ்சைகள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் ஒவ்வொன்றை நீ சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that, Lord, you supply all their needs, their wish, and their, Lord, the expectations, what they have inside, and the needs and everything of their families. எல்லாவற்றையும் உடையவர், எல்லாம் செய்ய வல்லமை உள்ளவர், இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளிலே ஒரு அற்புதங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். The Lord who's filled with everything and who's having authority to do everything, oh Father, you do that in your children's life today. பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள் இவைகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி குணமாக்குகிற தேவ வல்லமை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, the power of you, Father, on the weakness, sickness of Father, in all the struggles and problem of Father, let that power come and deliver them, Father. பூரணமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்கும்படி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். Lord, we pray and bless them to be fulfilled with a blessed life which you have given, O Father. பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகள், சத்துருடைய வல்லமைகள், கொள்ளை நோய், கொரோனா வைரஸ் ஒன்றாகிற உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடி, அணுகாதபடி உம்முடைய இரத்தத்தினாலே மூடி மறைத்து பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, let not the weakness, sickness of Father, problems of Father, Lord, troubles and this coronavirus not affect your people, O Father. We shield them with your blood of Jesus, O Master. தேவநாம மகிமைப்படத்தக்கதாக தேவன் தாம் உம்முடைய பிள்ளைகளை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பீராக. Lord, for your glory, Father, you bless them in all their things.
உம்முடைய வருகைக்கு ஒவ்வொருவரை ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய். Lord, you make everybody holy and, oh Father, pure and to be, Father, prepare them for your kingdom, O Lord. கிருபையுள்ள தேவ கரத்துக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்வீராக. Lord, we give all of us together in your gracious, mighty hands, O Father. சகலவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. Lord, we ask everything in the name of our Lord Jesus. ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சுகமும் சமாதானமும் வழி நடத்துதலும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகத்திலுள்ள சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Amen. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபத்திலே இருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. Let the Lord bless each and every one of you. Be in prayers. Let the Lord bless you again.